விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து நம்ம கோபி போகிற ரோட்டிலிருந்து புளியம்பட்டி ரோடு கட் ஆகுதுங்கள, அந்த புளியம்பட்டி ரோட்டிலிருந்து வந்தோம்னா அந்த மில் மேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில் மேடு அந்த உட்காரத்துக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் மண் தடம் தாங்க. இப்போ நம்ம நடந்து பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இது வந்து மண் தடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வருங்க. தார் ரோட்டிலேருந்து இந்த மண் தடம் வந்து 1/2 கிலோமீட்டர் வரும். ஆனால் 1/2 கிலோமீட்டர் வந்தாலும் இது வந்து பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணின மண் தடங்க. 30 அடி தடங்க. 30 அடி பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண தடம் ரெக்கார்டில் வந்துடுங்க. இந்த தடத்து முகப்பு கொண்ட ஒரு 4 ஏக்கரா 41 சென்ட் தோட்ட நிலம் பார்க்க வந்திருக்குறேங்க. இப்போ இந்த தடம் பஞ்சாயத்து தடம் பார்த்திங்கன்னாங்க, நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 600 அடி தாரோடு முகப்பு வருங்க. இதிலிருந்து இந்த வீடு இப்போ நம்ம வந்து பார்க்க வந்த 4 ஏக்கரா 41 சென்டில் இந்த வீடும் கவர் ஆகுதுங்க. இந்த வீட்டை வந்து உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இப்போ வந்துங்க கேட்டு போட்டிருக்குது, அதனால் அந்த வழியே போக முடியல. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் உள்ளே போய்க்கலாம். இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னாங்க, நாம் பார்க்க வந்த தோட்டத்தில் ஜலமூல பகுதியில் வீடு கட்டிக்கிறாங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வீடுங்க. ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு. இது பார்த்திங்கன்னா நீச்சல் குளம் மாதிரி நல்ல ஒரு தண்ணி வசதி. நீச்சல் குளம் தாங்க இது. காட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீச்சல் குளமாகவும் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி வசதி கொண்ட இந்த வீடு வந்து முழுசும் பார்த்திங்கன்னாங்க, நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து காம்பவுண்டு சவுறு போட்டிருக்குதுங்க. ஜலமூலையில் வீடு கட்டினதுனால நம்ம ஃபுல்லாக காம்பவுண்டு சவுறு கட்டணும்னா அது வாஸ்துக்கு வந்து சரியாக வரும் அப்படிங்கிறத ஒரு வாஸ்து நிபுணர்கள்ட்ட நீங்கள் கேட்டுங்க. இதுதான் நியதி, இது கரெக்டாக தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே உள்ளே போகிறோங்க. இப்போ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாங்க, வீடு வந்து ஜலமூலையில் இருந்துச்சுங்களா. இப்போ ஜலமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போகிறேங்க. இப்போ காடு பார்த்தீங்கன்னாங்க, நல்ல கிழக்கு சரிவில் செம்மண் பூமியாக அருமையான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து வீட்டினுடைய பின்பகுதி தோற்றம். இது வந்து காட்டினுடைய தெற்கு பகுதி தோற்றம். இது மேற்கு, இது தெற்கு. நான் ஃபஸ்ட்டு அந்த நீச்சல் குளம் பார்த்தோம்ல, அது வந்து கிழக்கு பகுதி. இப்போது தண்ணி வசதிக்கு வந்துங்க மொத்தமாக 3 போர் இருக்குது பாருங்கள். 3ல் இது ஒரு போர். நம்ம ஜலமூல பகுதியிலேயே ஒரு போர். இந்த லைன் தென்னை மரமெல்லாம் வந்து நான் பார்க்க வந்த காட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 வருஷத்து மரம், தென்னை மரம் நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு போலியில் வச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி வடகோட்டு போலியில் போயிட்டுருக்குறோம். வடகோட்டு போலியில் தான் வந்து இந்த தென்னை மரமெல்லாம் வச்சுருக்கிறாங்க. மண் வந்துங்க அருமையான செம்மண்ணுங்க, நல்ல செங்கட்டு. பார்த்திங்கன்னா காடு நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட நல்லா பறஞ்சு விரிஞ்ச ஒரு பூமிங்க. பாருங்க, மண் பாருங்கள், ரொம்ப செவச்சவன்னு இருக்குதுங்க. இந்த பாருங்க, இது தெக்கோட்டு போலி பாருங்க மண். இந்த ஏரியா மண் வந்துங்க அப்படியே ரத்த மாட்டேங்க. இப்படி மாரியம் கோயிலில் கிடாய் வெட்டின எப்படி ரத்தம் உறைஞ்சி போகுதோ அந்த மாதிரி இருக்குதுங்க. செவன் இருக்குதுங்க. காடு வந்து நல்லா
ஒரு கிழக்கு சருவில் நல்ல ஸ்டெப்பாக நல்ல முறைப்படி வாஸ்துப்படி இருக்குதுங்க. எந்த மூலையுமே கட்டாகலைங்க. இந்த காட்டை பொறுத்தளவுக்கு 4 ஏக்கரா 41 சென்டில் வந்து எந்த மூலையுமே கட்டாகலை. இதுதான் வந்துங்க நம்ம பார்க்க வந்த 4 ஏக்கரா 41 சென்ட்டுக்கு உண்டான வாயு மூலைங்க. வாயு மூலை கட்டாகலை, நல்லா இருக்குது. இப்போ வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு ஒரே நேர் தாங்க. நான் உங்களுக்கு அப்படியே போய் காட்டுறேன். காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஜல்லி கலந்த மாதிரி இருக்குது. அது நாம் வந்து அப்பப்போ வெள்ளாமை மண்டை பொறுக்கிக்கலாம். இந்த கருஞ்சல்லி தான், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பொறுக்கிக்கலாம். இப்போ வந்துங்க தண்ணி சோர்ஸ் முழுசாக சொல்லிடுறேன். மொத்தம் வந்துங்க 3 போருங்க அந்த காட்டுக்கு. அது போக வந்து அந்த 3 போருக்கு உண்டான சர்வீஸு அது வந்து 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க. பெரிய சர்வீஸு 10 HP சர்வீஸ் இருக்குது. அது போக ஆத்தனி ஸ்கீமுக்கு இந்த தோட்டத்துலேருந்து பக்கத்து தோட்டத்துக்கு எல்லாமே வந்து நல்லா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த பைப்பை ஆத்தனி இந்த ஏரியாவுக்கு பாஞ்சிட்டு இருக்குதுங்க. நான் பார்க்க வந்த காட்டுக்கு மட்டும் ஆத்தனி இல்லை. இவங்க வந்து வெறும் 10,000 ரூபா கட்டி ஸ்கீமில் எழுதி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு எப்போ அலாட் ஆகுதோ அப்போ வந்து பணம் கட்டி சர்வீஸ் வாங்கிக்குவாங்க. அந்த கண்டிஷன் இருக்குதுங்க. ஆக மொத்தத்தில் அவன் காட்டுக்காரர் ஒரு 5 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்தில் தண்ணி வந்துடுங்க ஆத்தண்ணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க சொன்னதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னாங்க, அதாவது வந்து நம்ம காட்டுக்கு மேற்கு திசையில் வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போகிற வழியில் தென்னம்பிள்ளைக்காக குழி எடுத்துருக்குறாங்க. ஒரு சில ஏரியாவில் நல்லா சொட்டு நீர்லாம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தென்னம்பிள்ளை வைக்காது விட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. மீதி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ளை வச்சுருக்குறாங்க. காடு முழுசுமே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பைப் லைன் போட்டுக்கிறாங்க. இல்லை பைப் லைன்லாம் வந்து முழுசாக போட்டுக்கிறாங்க. தென்னம்பிள்ளையும் வந்து சால் மரம் காட்டை சுற்றி வைக்கலாம்னு வச்சுருக்குறாங்க. முழுசாக வைக்கல, அது ஏதோ ஒரு சில இடத்துல வைக்காது விட்டாங்க. வச்சு செத்து போன மாதிரியும் ஒன்றும் தெரியல. ஏன்னா மரத்தையே காணோம், என்ன காரணம்னு தெரியல. ஒரு வேளை அடியில் பாறை ஏற இருந்துச்சுன்னு அதுவும் தெரியல. எனக்கு தெரியாத நான் வந்து இப்படித்தான்னு சொல்ல முடியாது இல்லையா. பாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் உள்ள மாதிரி தெரியுது. அப்புறம் அதுவாக வந்து மாட்டு சோளம் வச்சுருக்கிறாங்க. விதைச்சதெல்லாம் அறுத்து குச்சி கட்டி வச்சுக்கிறாங்க. இதில் இடத்தழைச்சதாக தெரியுது. இப்படி வந்து ஒரு நல்ல நீள அகலம் கொண்ட ஒரு நல்ல பறஞ்சு விரிஞ்ச ஒரு 4 ஏக்கரா 41 சென்ட்டுங்க. நீட்டால் அளந்து கம்பி வேலி போட்டு சிறப்பாக பைப் லைன் போட்டு சொட்டு நீர் வசதியோடு நல்ல முறையாக பண்ணி வாஸ்துப்படி வந்து கிழக்கு சருவில் அமைச்சிருக்குதுங்க. இந்த காட்டினுடைய நீள அகலம் வந்து நான் எப்பவுமே ஒரு குத்து மதிப்பு உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி என்னோடய குத்து மதிப்பு கணக்கில் சொல்ல போனாங்க சொல்கிறதுங்க. குபேர மூலை பார்த்துட்டு இதுதாங்க நாம் பார்க்க வந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர மூலை. இதுதான் குபேர மூலை. கட்டாவில் நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இந்த குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தாங்க. காடு வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு செவ்வக டைப்பில் எந்த மூலையுமே கட்டாகாமல் அருமையான முறையில் எல்லாம் நேருக்கு நேராக நல்ல ஒரு செவ்வக டைப்பில் வாஸ்துப்படி முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. 3 போரில் ஃபஸ்ட்டு ஒரு போர் காட்டிட்டுங்க, இது 2வது போர். இதில் வந்து நல்லா டைட்டாக இருக்குது, தண்ணி இருக்குதுங்க, குடுக்குன்னு சத்தம் வருது. இதில் மோட்டரெலாம் மாட்டல, சும்மா டம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. இது 2வது போர். இன்னொரு போர் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது இப்போ வந்து நம்ம வந்து குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போயிட்டுருக்குறோம், தெற்கோட்டு பொலியில். இப்போ காடு இங்கேருந்து பாருங்கள், நல்ல ஒரு வியூ.
நல்ல ஒரு தட்டமாட்ட காடு, நல்ல சிறப்பான ஒரு காடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க, காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500லேருந்து 600 அடி வருங்க. நீளம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 800 அடி வருங்க. இது வந்து என்னுடைய குத்துமதிப்பான கணக்கு. இப்போ தெற்கோட்டு பொழியில் இந்த மாதிரி கண்டிஷனில் தென்னை மரம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 3 வருஷம் மரம் இருக்குங்க. இந்த தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து சொட்டு நீர் பைப் லைன் போகுது. சொட்டு நீர் தான் போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 15-20 அடிக்காருக்கு ஒரு மரம் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 25 அடி 30 அடி வைப்பாங்க. இவங்க வந்து 20 அடி வச்சுக்கிறாங்க. 20 அடிக்கு ஒரு மரம் வச்சு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மரம் கொஞ்சம் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா மரம் வந்து நல்லா சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த லைன் தெற்கோட்டு பொழியில் வந்து அடிக்கின்ற அளவுக்குமே முழுசாகவே வந்து பாருங்கள், தெற்கோட்டு பொழியில் அடிக்கின்ற அளவுக்குமே முழுசுமே தென்னை மரம். இது வந்து ஒரு 3 வருஷம் மரம் வருங்க. இப்படி தான் வந்து ஒரு சிறப்பான முறையில் நல்ல முறையாக அமைஞ்சிருக்குது காடு. ஆத்தண்ணிக்கும் வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்களே சொன்னாங்க 5லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஆத்தண்ணி கனெக்ஷன் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மண் வந்து நல்லா அருமையான மண்ணுங்க, செம்மண். மண்ணில் எந்த குறைபாடும் இல்லை. தடவஸ்தி அதே மாதிரி தான். பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண மண் தடம் தான். இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னாங்க, தார் ரோட்டிலிருந்து மண் தடத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரணுங்க. ஆனால் அது வந்து காட்டுக்காரரையும் கேட்டேன், எனக்கு இந்த காட்டை காட்டின மீடியேட்டர்கிட்டையும் கேட்டேன். இல்லைங்க, பஞ்சாயத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவ்வளோதாங்க. ஒரு சில பேர்த்தாலும் விசாரிக்க முடியும், எல்லாத்தையுமே விசாரிக்க முடியாது இல்லையா. அக்னி மூலையில் இந்த சர்வீஸு முறைப்படி அக்னி மூலையிலே வந்து இதுதாங்க அக்னி மூலை. அக்னி மூலையும் கெட்டாவில் அக்னி மூலையில் ஒரு டிரான்ஸ்பாரம். அக்னி மூலையிலேயே வந்து நம்ம காட்டுக்கு சர்வீஸு பார்த்திங்கன்னா உள்ள சர்வீஸ் செட்டிங்ஸு இதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் போட்டு அதில் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. இதிலிருந்து போருக்கு லைன் போகுது. இங்கே ஒரு போர், மொத்தம் 3 போர் சொன்னாங்களா, அதில் இது ஒரு 3ஆவது போருங்க. இப்போ இந்த ஈபி ரூம் இருக்குதுங்கள, இதுதான் வந்து அக்னி மூலை. அக்னி மூலையிலேருந்து நம்ம ஜலமூலைக்கு போகிறோம். அதாவது காட்டுக்கு கிழக்கோட்டு பொழியில் நாம் தெற்கு இருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறோங்க. வடக்கு நோக்கி போகிற வழியில் 3ஆவது போர் இருக்குதுங்க. பாருங்கள், இதுதான் 3ஆவது போர். இதுவும் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க. எல்லாமே வந்து பைப் லைன் தான். காடு முழுசுமே பார்த்திங்கன்னாங்க எல்லாமே பென்சிங் பண்ணிக்குது. அதேமாதிரி அக்கம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னாங்க தென்னந்தோப்பு, இந்த பக்கம் தென்னந்தோப்பு, மாட்டுச்சோளம், இப்படி எல்லாமே வந்து காட்டை சுற்றி நல்ல ஒரு வெள்ளாமையாக காடாக தான் இருக்குது. அதே மாதிரிங்க எல்லாமே பார்த்திங்கன்னாங்க இப்போ ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கும் சரி, வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கும் சரி, குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கும் சரி, அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கும் சரி, எல்லாம் நேருக்கு நேராக தாங்க போகுது. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லைங்க. காடு வந்து ஒரு செவ்வக டைப்பில் நல்ல முறையாக அமைஞ்சிருக்குது கிழக்கு சரிவில். அதே மாதிரி அந்த பஞ்சாயத்து ரோடு மண் தடை சொன்னேன்ல, அது வந்து காட்டினுடைய அகலத்தில் ஒரு 600 அடிக்கு குறை இல்லாமல் பாருங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா மெயின் கேட் வந்து 2 பக்கம் விட்டுருக்குறாங்க. அதாவது வீட்டுக்கு தனியாக ஒரு பக்கம் கேட்டு, அதுக்கு இந்த பக்கம் ஒரு கேட்டு, இப்போ இந்த பக்கம் இதில் ஒரு கேட்டு சென்ட்ரல் மையத்தில், இப்படி
ஒரு 2-3 பக்கம் வந்து கேட்டு விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், பக்கத்து காடு நல்லா செழிப்பாக இருக்குது. கீழெல்லாம் இந்த பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி செழிப்பாக நல்லா இருக்குதுங்க. நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. ஏன்னா இந்த சீசன் வந்து ட்ரை சீசனுங்க, மழையே இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போவே வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது. இது மாமரம், ஒரு மரத்துக்காக தான் வீட்டு யூஸ்க்காக அசைக்கி வச்சுருக்குறாங்க பாவம். இப்படி காடு வந்து ஒரு 4 ஏக்கரை 41 சென்ட். வீடு வந்து ஒரு சிறப்பான ஒரு 2 அடுக்கு வீடுங்க. 3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு. ஒரு சிறப்பான நீச்சல் குளம் மாதிரி ஒரு தனி தொட்டி. நீச்சல் குளம் தான். இப்படி வந்து அது வந்து ஜலமூலையில் வந்து வீடு கட்டினாங்க. சுற்றி வர காம்பவுண்ட் சுவர் போட்டு அது கணக்கு இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குபேர மூலையில் தான் வீடு கட்டணும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் ஜலமூலையிலையும் வீடு கட்டலாங்க. கட்டிட்டு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டால் அது வந்து வாஸ்து பேசும். இதுதான் வந்து நியதி. நீங்கள் உங்கள் வெல்விசரை கேட்டுக்குங்க, உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டுக்குங்க. நான் சொல்கிறது பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாத விஷயத்தில் நான் சொல்லக்கூடாது இல்லையா? அப்படியே மீறி சொன்னேன்னா இவன் இந்த நாய் இப்படியெல்லாம் வீடியோவில் சொல்கிறானே, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு உங்கள் வீட்டு பெரியவங்களையும் உங்களுடைய வெல்விசரிகளையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. மற்றபடிக்கு வந்து சர்வீஸ் வந்து 10 HP சொன்னாங்களா? ஆமாங்க, 10 HP சர்வீஸ் இருக்குதுங்க. 3 போர் இருக்குது. ஆத்தண்ணிக்கு வந்து வெறும் 10,000 ரூபா கட்டி இன்ஷியல் அமௌண்ட்டு கட்டி புக் பண்ணியாச்சு. எப்போ வந்து இவங்களுக்கு அலர்ட் ஆகுதோ அப்போ வந்து மீதி பணத்தை கட்டி லைன் போட்டுக்கலாங்க. அதே போக அது மாதிரி இங்கே வந்து சொட்டு நீர் பாசன செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் வந்து லைனு, கரண்ட் லைனு ஒரு செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க. இப்படி தான் வந்து ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த வீடெல்லாம் பார்த்துட்டிங்க. நான் வீடியோனுடைய கடைசி இதுக்கு வந்துட்டோம். இந்த தோட்டத்தினுடைய காட்சி இப்போ இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்ல ஒரு நீலாகாலம் கொண்ட நல்ல ஒரு சிறப்பான ஒரு தோட்டங்க. தோட்ட நிலம் என்ன வெள்ளாமை இல்லாததுனால தோட்ட நிலம்னு தான் சொல்ல முடியும். வீடு ஒரு சிறப்பான வீடு. இப்போ மொத்தமாக வந்து வீட்டோடு சேர்த்து அவங்க என்ன விலை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏக்கர் வந்து 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு ஏக்கர் விலை 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க, குறைச்சி பேசிக்கலாம். நீங்கள் நேரில் வாங்க, காட்ட பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம உடன்கரை பண்ணுறோமா இல்லை டைம் வாங்குகிறோமா இது இவெல்லாம் பேசிட்டு நம்மளுக்கு உண்டான ரேட்டுக்கு நாம் கேட்கலாங்க. நீங்கள் வந்து இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டு என்ன ரேட்டுக்கு முடியுங்க அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். வீடியோவில் வந்து காட்டுக்காரர் என்ன விலை சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நான் போட முடியாது. மேற்கொண்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். ஏதோ நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்றபடிக்கு உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்த பந்தம் இவங்களுக்கு ஏதாவது நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலுக்கு சிபாரிசு பண்ணுங்க. இது ஒரு ஆத்தண்ணி லைனு, தண்ணி லீக் ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் ஆத்தண்ணி வர்றது வந்து பைப்பு வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டினான்னு சரியாக தெரியல, இப்போ காட்டிடுறேன். இதுதான் நான் பார்க்க வந்த தோட்டத்தினுடைய வீட்டு காம்பவுண்டு. பக்கத்தில் வந்து ஆத்தண்ணி லைன் போகுது. ஆத்தண்ணிக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரு 5லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஆத்தண்ணி வந்துடும். நாம் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இந்த ரோடு பஞ்சாயத்து ரோட்டு கட்டுப்பட்டதுங்க. 30 அடி தடங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 30 அடி தடம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த கம்பி வேலி தெரியுதுங்களா? இந்த கம்பி வேலிக்கும்
இந்த பார்த்து கம்பி வேலைக்கும் நடுவில் 30 அடி தளங்க. தளத்தை பற்றி கவலை இல்லை, ரெக்கார்டில் வந்துடும். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். அதே போக வீடியோ தலைப்புலையும் கொடுத்துருவேன். இன்னும் உங்களுக்கு நம்பர் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வாயில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 95 85 37 67 67. இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. நிலம் சம்மந்தமாக நீங்கள் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.